எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிறேன். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 50வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வேதவதியோட தோற்றம் பற்றி ஒரு சில வரிகள். தக்ஷசாவர்ணின்றவர் சிறந்த விஷ்ணு பக்தன். அவருடைய பையன் விருஷபத்துவஜன். இவர் சிவபக்தன். இவரோட ஆசிரமத்தில் சிவனே தங்கி இருந்தாருன்னா பாருங்கள். மகாவிஷ்ணு அப்புறம் லக்ஷ்மி, சரஸ்வதி, மற்ற தேவர்கள் இவங்க யாரையும் மதிக்கக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தில் இவர் இருக்கார். சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் பார்த்துக்கிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அவனுடைய செல்வங்கள், சம்பத்துகள் எல்லாமே சகலமும் அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. சிவனுக்கு ரொம்ப கோபம். சூலாயுதத்தால் சூரியனை அழிக்கிறதுக்கு புறப்பட்டுட்டார். சூரியன் பயந்துக்கிட்டு சத்தியலோகத்தில் பிரம்மாட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மகாவிஷ்ணுக்கிட்ட சூரியனோட இவரும் போகிறாரு. போன உடனே அங்கே சிவன் ரிஷப வாகனத்தில் வராரு. தேவர்கள்லாம் வணங்குறாங்க. மகாவிஷ்ணு கேட்குறாரு, கைலைனாதா கோபம் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. சிவன் சொல்கிறாரு, சூரியன் நந்தி கொடியோன்னு சபித்ததோடு இல்லை, செல்வமே போனாலும் அவனுக்கு எப்போவும் என்னுடைய அருள் இருக்கும் அப்படின்றாரு. விஷ்ணு சொல்கிறாரு, நீங்கள் வர்றதுக்குள்ளே அவனுடைய ஆயுள் முடிஞ்சு உங்களுடைய திருவடியவே அடைஞ்சிட்டாரு, இன்னும் ஏன் கோபம், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. கோபம் தணிஞ்சு கையிலக்கே திரும்பிட்டாரு. இப்போ நந்தி கொடியோனோட மகன் ரதத்துவஜன். இவருக்கு 2 பசங்க, தர்மத்துவஜன், குலத்துவஜன். இவங்க 2 பேரும் மகாலட்சுமியை நோக்கி கடுமையான தவம் இருந்து செல்வத்தை எல்லாம் பெற்று சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் சின்ன பையனோட மனைவி மாலாவதிக்கு லட்சுமியோட அம்சத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த சிறிது நேரத்திலேயே ஞானவதியாகி வேதங்களை உச்சரிச்சுக்கிட்டே பிரசவ அறையிலேருந்து வெளியில் வராங்க. இதனால் இவங்களுக்கு வேதவதி அப்படின்ற பேர் வச்சாச்சு. இப்போ இவங்க விஷ்ணுவை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறதுக்கு காட்டுக்கு புறப்படுறாங்க. உற்றார் உறவினர் எல்லாரும் தடுக்கிறாங்க. இவங்க கேட்கவே இல்லை. போய் கடுமையான தவத்தில் இருக்காங்க. அப்போ அசரீரி கேட்குது, பெண்ணே, மறுபிறவியில் விஷ்ணு உனக்கு கணவனாக அடைவார் அப்படின்னு சொல்லி உடனே வேதவதி மகிழ்ச்சியாக இருக்காங்க. இருந்தாலும் மலைச்சாரலில் ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்கேயே கடுமையாக தவம் இருக்காங்க. அந்த பக்கம் ராவணன் வராரு. அவங்களுக்கு உபசரிக்கிறதுக்கு உணவு, தண்ணீர் எல்லாம் கொடுக்குறாங்க. ராவணன் மோகத்தில் அணைக்க முற்படுறாரு. தடுத்தும் கேட்கல, பலவந்தமாக நெருங்குறாரு. வேதவதியோட வலிமையால் அசைக்க முடியாமல் அப்படியே கல்லாக்கிட்டாங்க. ஆனால் ராவணன் மகாலட்சுமியை தியானம் பண்ணி அந்த இறக்கப்பட்டு முன்ன மாதிரியே ஆக்கிட்டாங்க வேதவதி. இருந்தாலும் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. ராவணா, என் நிமித்தமாக உன் இனத்தோடு மரணம் அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீ என்னை தொட்டதால் நான் உயிரையே விட்டுறேன் அப்படின்னு உயிரையே விட்டுட்டாங்க. இவங்க வேதவதி தான் அடுத்த பிறவியில் ஜனகன் மகளாக சீதையாக பிறந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் ராமனுக்கும் திருமணம் நடந்துச்சு. தந்தையோட வாக்குப்படி வனவாசம் போயிட்டாங்க 2 பேரும். இப்போ ஒரு சமயம் கடற்கரையை நோக்கி போகிறாங்க. அங்கே தேவர்களோட தூதுவன் அக்னி தேவன் அந்தனர் உருவத்தில் ராமன் கிட்ட வராரு. ராவணன் சீதையை அபகரிக்கிற காலம் நெருங்கி வந்துருச்சு, யாராலும் தடுக்க முடியாது. லோகநாயகி சீதையை என்னிட்ட ஒப்படைங்க, அவருக்கு பதில் சாயாதேவியை நான் விட்டுட்டு போகிறேன், தக்க சமயத்தில் சீதாதேவியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே மாயா சீதையை உருவாக்கி கொடுத்துட்டு உண்மை சீதையை அழைச்சிட்டு போயிடுறாரு. இப்போ ராமன் இதை யார்கிட்டையுமே சொல்லலை, லட்சுமணன் கிட்ட கூட சொல்லலை. அந்த சாயாவை தான் ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டாரு. அசோகவனத்தில் சிறை வச்சுட்டாரு. இப்போ வானரர் உதவியோட போய் ராமன் மீட்டுக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ அக்னி பிரவேசத்துக்கு உட்படும் போது தான் உண்மையான சீதா அக்னியிலேருந்து வெளியே வரும்படி செய்து ஒப்படைக்கிறாரு அக்னி தேவன். அப்போ சாயா சொல்கிறாங்க, என்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு. உடனே சொல்கிறாங்க, நீ தவம் இரு, ஸ்வர்கலட்சுமியாக ஆயிடுவ அப்படின்றாங்க. அதே மாதிரி தவம் இருந்து ஸ்வர்கலட்சுமியாக ஆயிட்டாங்க. அவங்க தான் வேள்வி குண்டத்தில் பாஞ்சாலியாக பிறந்து பாண்டவர்களுக்கு மனைவியாக ஆனாங்க. கிருதா யுகத்தில் வேதவதி, திரேதா யுகத்தில் சீதை, துவாபர யுகத்தில் பாஞ்சாலி. அதனால தான் அவங்களுக்கு திரிகாயினி அப்படின்ற பேர் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கி காக்கா என் ஃப்ரெண்டு காலையிலேயே வந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பலனை அடையணும்னு வேண்டிக்கிறேங்க.